ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பைப் கிளீனர் ரிங்கு அதை எப்படி பண்ணலாம் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய இந்த வீடியோ உங்களை போல் கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாங்க இன்றைக்கி 2 மெத்தடில் பைப் கிளீனர் ரிங் சூப்பராக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு ரிங்கு செய்யறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ 2 மெத்தட் செய்ய போகிறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம 2 மெத்தடையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்களோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் இந்த பைப் கிளீனர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் அழகாக பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் நீங்கள் இது ஈஸியாக கற்றும் கொடுக்கலாம். அவங்களும் ஈஸியாக இது மேக் பண்ணுவாங்க. இப்போ நான் ரெட் கலர், உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை எடுத்துக்குங்க. இப்போ நான் எல்லோ கலர் பைப் கிளீனர் எடுத்துருக்கேன். இப்போ உங்கள் ஃபிங்கர் எடுத்துக்குங்க. நீங்கள் ரிங்கு எந்த ஃபிங்கரில் போட போகிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்குங்க. நான் இந்த ஃபிங்கரில் போட போகிறேன்னா இப்போ நான் இதுக்கு ரிங் ஃபிங்கரில் இந்த பைப் கிளீனரை வச்சு நீங்கள் ஒரே ஒரு பாருங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு சொல்லித்தரேன். பைப் கிளீனரை வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்குங்க. இப்போ எந்த லென்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பைப் கிளீனரை ஜாயின் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. அது என்ன மிஸ்டேக்குன்னு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்லித்தரேன். அந்த மிஸ்டேக்கை நீங்களும் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை அழகாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு நான் எடுக்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சுற்றி விட்டுருங்க. ஒரே ட்விஸ்ட் மட்டும் பண்ணி விடுங்க. இப்போ ரிங்கை வெளியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எடுத்து விட்டுட்டு இப்போ நல்லா இது ட்விஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். நல்லா சுற்றி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிங் ஷேப் உங்களுக்கு தனியாக வராது. ஸோ நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் ஒரு கம்பி இருக்கும், அது கையில் கீறாமல் அதுக்கேற்றப்பில் சுற்றி விட்டு நீங்கள் ரிங்கை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஷேப் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இதே கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பென்சில் இல்லை பெண்ணை எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நான் ஒரு பென் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் எடுக்கலாம், பென்சில் எடுக்கலாம், மார்க்கர் பென் எடுக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த லென்த்தும் இந்த அகலமும் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் எத்தனை கவுண்ட் வரும் அத்தனை இது நீங்கள் சுற்றிக்குங்க. இப்போ உங்களுக்கு 5 பெட்டல் மட்டும் வேணும்னா 5 மட்டுமே நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ இதை டேர்ன் பண்ணி விட்டுருங்க. சுற்றிக்கிட்டு இதை ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு ஜாயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பென்னிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இது கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு இதை சுற்றுங்க. இப்போ பாருங்கள், 4 பெட்டல் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு 5 பெட்டல் 5 பெட்டல் 6 பெட்டல் வேணும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் அந்த சுற்றிக்குங்க, பெண்ணில் சுற்றிக்குங்க. இப்போ இதை இதுக்குள்ளே விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற இந்த இதை விட்டுட்டு இப்போ இதையும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை 1 பை 1 நல்லா விரித்து விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற பகுதியை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ இது 4 பெட்டல் நம்மளுக்கு வரும். இதை நல்லா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இது எங்கேயுமே ப்ரெஸ் பண்ணலை. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ப்ரெஸ் பண்ணி நான் ட்விஸ்ட் பண்ணியிருப்பேன், இல்லை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். இதில் நான் எங்கேயுமே நான் பண்ண ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணி விடுறேன். ஒரு 2
2 டைம் மட்டும் நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க போதும். அப்போ உங்களுக்கு ஷேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிற வந்து கட் பண்ணிடலாம். இல்லைன்னா இதிலே வந்து நான் இது வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண பாட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். B7000 க்ளூவை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப் எப்படி வேணுமோ பார்த்துட்டு அதுக்கேற்றப்போல் இதை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இப்போ இது மேலே வந்து ப்ளைனாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொஞ்சமாக B7000 க்ளூ வச்சு அது மேலே நீங்கள் வந்து இதே போல் பீடு, ஒயிட் கலர் பார்லர் பீடு இல்லை உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ, டிசைனர் பீடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் வந்து நீங்கள் இதே போல் அழகாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அதை வந்து ஹாப்பியாக போடுவாங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இன்னொரு மெத்தட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதுவும் வந்து உங்களுடைய ஃபிங்கர் என்ன அளவோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்குங்க. இதில் நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்போது இந்த ஃபிங்கரை வந்து என்ன பண்ணுவீங்க, அளவு எடுக்கும் போது ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுப்பாங்க. அதே போல் மெஷர்மெண்ட் வந்து எடுக்காதுங்க. ஏன்னா பைப் கிளீனர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். இதுதான் இந்த ரிங்கில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் வந்து இது வந்து ட்விஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான டிப். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் லூஸாக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த ரிங்கை வந்து கழட்டிக்கலாம். இப்போ இந்த ரிங்கு வந்து ப்ளைனாக எனக்கு வேணும்னா நீங்கள் இதோட ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2-3 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும். இதை டிசைன் பண்ணோன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயே நிறைய மெத்தட் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஒரு மெத்தட் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்த மெத்தடில் பாருங்கள், இதே போல் எடுத்துடுங்க. இப்போ ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிறப்பல நான் சுற்றிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பைப் கிளீனரை எடுத்து ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிறப்பல தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து இதை சுற்றி இருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எக்ஸஸாக எந்த பைப் கிளீனரும் வந்து ஜாயின் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம ஒரே பைப் கிளீன்லேயே இந்த டிசைன் வந்து பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு வந்து பாருங்கள், இப்போ இந்த சைடு பைப் கிளீனர் வந்து நல்லா விரித்து விட்டுருங்க. இப்போ இந்த சைடு எடுக்கிறோன்னா இப்போ இந்த சைடு பைப் கிளீனரை வந்து இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கிட்டு இதை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து வராப்பில் வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ஒரு டூ வாட்டி நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சைடு இருக்கிற அந்த பைப் கிளீனர் வந்து இதே போல் ஃபிங்கர் வச்சுக்கிட்டு அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுருங்க. நடுவில் வந்து கொஞ்சம் கேப் தெரியுதாப்புல பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து இது ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கீழே இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த அளவை வந்து கீழே இருக்கிறப்பல நீங்கள் வந்து இந்த பாருங்கள், கீழே இருக்கிறப்பல நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இதை வந்து திருப்பிக்கிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே போல் ஃபோல்டு பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வந்து ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுருங்க. மேலே இருக்கிறப்பல மடக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடை வந்து அதே போல் ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை டேரெக்டாக பண்ணாலும் பண்ணலாம். ஃபிங்கர் எதுக்கு வைக்க சொல்கிறேன்னா அந்த ஷேப்புக்காக நான் வைக்க சொல்கிறேன். பாருங்கள், 2 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டால் உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் மடக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான பட்டர்ஃப்ளை ரிங் வந்து
ரெடி. பாருங்கள், இப்போ இது வந்து கொஞ்சம் லாங் அண்ட் ஷார்ட்டாக இருக்கனால ரெண்டுமே ஈவனாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டலாம். பாருங்கள், இப்போ ஒரு அழகான ரிங்கு வந்து ரெடி. இப்போ இதிலே என்ன பண்ணலாம், சேம் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிடில் மட்டுமே நீங்கள் ஒரு இதுக்கு கான்டெக்ட் கலர் எதுவோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி மேலேயும் இந்த கீழே இருக்க அந்த ரிங்கு ஒரு ஷேப்லேயும் ஜாயின் பண்ணி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரிங் வந்து ரெடி. இப்போ இதிலே நீங்கள் வந்து பீடெல்லாம் ஆட் பண்ணலாம், ஸ்டோனாக ஆட் பண்ணலாம், அதுவும் அழகாக இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு ஐடியாக்காக தான் இது உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் வீடியோவில் டுட்டோரியலில் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து ஃபிங்கரில் வந்து போடலாம். நீங்கள் இப்போ நம்ம லூஸாக அளவு எடுத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு போட முடியுது. பாருங்கள், ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் 5 பெட்டல் வச்சு ஒரு ரிங்கு வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பும் பாருங்கள், எங்கேயுமே நம்ம அட்டாச் பண்ணுறது தெரியல. பாருங்கள், அந்தளவுக்கு அது ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துருக்கு. இது வந்து 4 பெட்டல் ஷேப்பில் வந்து பண்ண ரிங்கு. இப்போ நான் பண்ணேன் பார்த்தீங்களா, இது வந்து 5 பெட்டல் ஷேப்பில் பண்ணுது. ஸோ விதவிதமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இதுவே வந்து 3 பெட்டல் வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இது ஐடியாவாக உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக பண்ணலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது இன்னொரு லாவெண்டர் கலர் பட்டர்ஃப்ளை. இதில் வந்து நான் ஸ்டோன் வந்து வைக்கலாம். இதில் வந்து நான் பார்லர் பீடு வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு ரிங்கு தான், ரிங் ஷேப் தான். பாருங்கள், ஸோ ஜஸ்ட் இதை உங்களுக்கு ஐடியா, நீங்கள் இதை வச்சு எது வேணால் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டியோ வர்றோ நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இது ஒரு பட்டர்ஃப்ளை எல்லோ கலரில் நான் பண்ணியிருக்கேன். அது ரெட் கலர் வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பைப் கிளீனர் வச்சு நம்ம பண்ண இது தான். பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் இது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸாகவும் எடுத்து நீங்கள் சேல்ஸும் நீங்கள் பண்ணலாம். கம்மியான ரேட்லேயும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பஞ்சாக ஒரு பைப் கிளீனர் வந்து வாங்கிட்டு இதிலே நீங்கள் வந்து விதவிதமாக பண்ணலாம். இது வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து பைப் கிளீனர் வச்சு அழகான இயரிங் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணலான்னு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து நான் மேலே தரேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஐகான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் எண்டுலேயும் நான் வந்து எண்டு ஸ்க்ரீன் வந்து வைக்கிறேன். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு அழகாக வரும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐகானும் தரேன், அதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன்னு அந்த வீடியோலலாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிராஃப்ட் ஒர்க் வீடியோ வந்து பைப் கிளீனர் ரிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.